ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் தீபக். நான் தான் உங்கள் திவேஷ். ஸோ வெல்கம் டு மாஸ்டர்ஸ் யூடியூப் சேனல். எஸ், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதுவிதமான ரூட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பழக்கப்பட்ட ரூட்டில் போக போகிறோம். எந்த ட்ரெயின், என்ன விஷயம் எல்லாம். ஆக்சுவலாக எக்மோர்லேருந்து மதுரை போகலாம், திண்டுக்கல் போகலாம், இல்லை அந்த சைடு சவுத் சைடு போகலாம். நம்ம இன்னைக்கு சவுத் சைடு தான் கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். எக்மோர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எஸ், தாம்பரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தான். தாம்பரம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல, எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வண்டி ஆக்சுவலாக வந்துட்டுருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். செம்ம வெயிலாக இருக்குது, மத்தியானம் வேறு லெவலில் இருக்க போது வாங்க உள்ளே போவோம். ஸோ நம்ம தாம்பரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தெரியுதா, 06049 இன்னும் பிளாட்ஃபார்ம் போடல. 2:05 தான். ஆக்சுவலாக 2 மணிக்கு தான் ஆக்சுவலாக அங்கேயே தாம்பரத்துலேயே எடுப்பாங்க. ஸோ அதனால் லேட் ஆகுங்க. 2:05 தான் இங்கே டைமு, அதே தான் போட்டிருக்காங்க. ஓகே, பாப்போம் உள்ளே போயிட்டு. உள்ளே போவோம், அப்படியே வாங்க. உள்ளே வந்தோடனே பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு எப்பவுமே ஒதுக்கி விட்ட ஒரே ஒரு ட்ரெயின் நம்ம வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். இங்கே நின்றுட்டுருக்குறாப்புல. 1:50 கிளம்ப வேண்டிய வைகையே கிளம்பிடுச்சு. ஆனால் 2:05 கிளம்ப வேண்டிய நம்ம வண்டிக்கு இன்னும் பிளாட்ஃபார்மே போடல. மேலே இன்னும் பிளாட்ஃபார்மே போடல. வைகை எக்ஸ்பிரஸில் கூட்டத்தை பார்த்தீங்களா? ஃப்ரைடே அங்கே பாருங்கள். ஐயோ, மணி 2:05 ஆயிடுச்சு. வண்டி டிபார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. அரைவல் டைம் 2 மணி, டிபார்ட் ஆகிறது 2:05. இன்னும் பிளாட்ஃபார்மே போடலாங்க வண்டிக்கு. A few moments later. 2 மணிக்கு உள்ளே வர வேண்டிய வண்டி 2:05க்கு டிபார்ட் ஆக வேண்டிய வண்டிக்கு 2:07க்கு தான் பிளாட்ஃபார்ம் நம்பரே போட்டாங்க. 6வது பிளாட்ஃபார்ம் வந்து நின்றுட்டுருக்குறோம். வண்டி இன்னும் வரல, கிட்ட வந்துடுச்சு, வந்துடும். ஒரு முக்கியமான விஷயம், எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்படி போகும். நம்ம வண்டி இப்படி வந்து இப்படி போவாப்புல. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎஃப் கோச்சஸ் இருக்குங்க. S11ம் S12ம் கொடுத்துருக்காங்க. நமக்கு மிஸ் ஆகிடுச்சு இந்த வாட்டி. நமக்கு S14. ட்ரிப்பன் பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? மேலே பார்க்கு வந்துட்டோம். அப்படியே பார்க்லேருந்து போக போகிறோம். பெரம்பூர் ரோட்டை வந்து ஜாயின் பண்ணுறோம்.
தண்ணி வந்துட்டுருக்கோம். சென்னை பீச்னாலே ஹார்பர் தான் இதோ இருக்குது. டிலேவாக பெரம்பூர் ரீச் பண்ணிட்டோம். அந்த சென்னை எக்மோர்லேருந்து பெரம்பூர் ரூட் ஓரளவுக்கு எடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய எடுக்க முடியாது, நம்ம இன்னும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நிறைய எடுக்கல. அந்த லைன் வந்து இப்போ நம்ம வந்துட்டோம் பெரம்பூர். இதுக்கப்புறம் நார்மலாக கோயம்புத்தூருக்கு என்ன ரூட்டில் போகுமோ அந்த ரூட்டில் தான் போகும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்தது வண்டி. பட் இப்போ பெரம்பூர்லேருந்து கிளம்புனதுலேருந்தே வண்டி பறக்குது. நம்ம அங்கே சென்னை எங்கூர்லேருந்து பெரம்பூர் வரதுக்குள்ளே சென்னை பீச்சில் ஒரு வாட்டி அடிச்சுட்டு ஆள்ட்டு, அதுக்கப்புறம் ராயபுரம் தாண்டோடனே ஒரு வாட்டி நிப்பாட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் நிப்பாட்டி வச்சாங்க. இப்போ ஸ்பீடு பயங்கரமாக அள்ளுது. மினிட்ஸ் டிலேவாக அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை தூருது. அரக்கோணம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா மழை தூருது. ஸோ ஒரு நல்ல சைட், சென்னை பக்கத்தில் ஒரு மழை தூர்றது. வண்டி டிபார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போயிட்டுருக்குறோம். உங்கள் பேர் என்ன? எஸ், இவர் பேர் தமிழ். உங்கள் பேர் மேடம்? எஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போயிட்டுருக்குறோம். காந்தலூருக்கு இன்றைக்கி நம்ம நாளைக்கு வந்து காந்தலூருக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறோம். அதுக்காக சென்னையிலேருந்து இன்றைக்கி நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வரும். ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே போவோம். அது எப்படி நம்ம எடுக்கிறோமா இல்லையான்றதை பண்ணல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஊருக்கு போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து நம்மளோட இது பார்த்தோம் இல்லையா, ஜெய்ப்பூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக் அந்த ட்ரெயினில் தான் நமக்கு நடந்தது. ஓகே, நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஓகே,
கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக காட்பாடி ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வெளியவே நிப்பாட்டி வச்சு இப்போ தான் ஸ்டேஷன் உள்ள என்ட்ரி ஆகுது.
22 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். தாம்பரம்லேருந்து மங்களூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஸ்லீப்பரில் வந்து 416 rupees per person ஆகுது. இதே நீங்கள் தாம்பரம்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும், நாங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் டிக்கெட் போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 315 rupees per person ஆகுது. லால்பாக். சேலத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி கருப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் வண்டி எடுத்த பாடு இல்லை. நமக்காக பரவாயில்ல, பிளாட்ஃபார்மில் நின்றுச்சு. இறங்கி நிற்கிறோம். முன்னாடி போயிடுச்சு வண்டி. பிளாட்ஃபார்ம்கிட்டே வெளியே போய் நிற்கிது. பார்ப்போம் போக முடியுதான்ட்டு. இன்னும் சிக்னலே சோப்பில் தான் இருக்குது. எப்போ போகிறோன்னு பார்ப்போம். அந்த சைடு 2 வண்டி உள்ளே போயிடுச்சு. நார்மல் வண்டிஸு, அதாவது டெய்லி ஓடுற வண்டிஸ் 2 வண்டி உள்ளே போயிடுச்சு. இன்னும் நம்ம உள்ளே போன பாடு இல்லை. ஒரு 1 hour ஹால்ட்டுக்கு அப்புறம் டாமிக்கு உயிர் வந்திருக்கு. அதாவது என்ன எல்லாம் போயிட்டு படுத்துட்டாங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே. கருப்பூரில் ரொம்ப நேரம் ஹால்ட்டு இப்போ தான் எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இன்னும் நம்ம 1/2 மணி நேரத்தில் திருப்பூர் போயிருந்தோன்னா நமக்கு பஸ்ஸு இருந்திருக்கும். ஆனால் நம்ம நேரம் இன்னும் சேலம் போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் போல். சரி, ஓகே. நமக்கு என்னன்னு தெரியலங்க. கோயம்புத்தூர் போனால் எப்படி என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம போவோம். சேலம் போய் பார்ப்போம். இதான் சேலமாக இருக்கணும். இதான் சேலமாக இருக்கணும். வந்துட்டாங்க. 7:45 வர வேண்டியவன் 9:20 சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. செம்ம டிலே. இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. சேலம் ஈரோடு ரன்னில் ஈரோடு திருப்பூர் நம்ம கோயம்புத்தூரில் இறங்க போகிறோம். ஒன்றும் புரியல. ஒரு வழியாக சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 7:40 உள்ளே வர வேண்டியவன், அதாவது 9:20 வந்திருக்கான். ஸோ ஸ்பெஷல் ட்ரெயின்னாலே இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். எல்லாமே ஓகேவாக இருக்கும், ஆனால் இந்த டைமிங் மட்டும் அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது நம்ம. ஓகே, இப்போ இந்த டிலேயில் முடிஞ்சு போனால் ஒரு 1/2 மணி நேரம் காம்பன்சேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ரன் தெரியல. அங்கே போகும்போது ஆனால் டைமிங்க்கு பிக்கப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம கோயம்புத்தூர் தான் போகிறோன்றனால ஸோ எப்படி பிக்கப் பண்ணுவான்னு தெரில, பார்க்கலாம். A few moments later.
ஐயோ இந்த வண்டி ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. மகுடஞ்சாவடி வந்துட்டோம். மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது, வண்டி எடுக்கலை. ஏற்காடு போயிடுச்சு. இந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டியும் போயிடுச்சு. எடுத்த பாடு இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். நான் கோயம்புத்தூர் டிக்கெட் போட்டிருக்கேன். 10:30 மணிக்கு கோயம்புத்தூர் போகணும். ஈரோடுக்கே 10:30 மணிக்கு போகுமான்னு தெரில. ஐயோ சங்ககீதருக்கோ வண்டி ஸ்லோவாக போகுது. இங்கேயே நிற்காமல் போனால் சரிப்பா. சொன்ன மாதிரியே ஈரோடுக்கே கோயம்புத்தூர் போக வேண்டிய டைமுக்கு போகாது போல். A few hours later. நல்ல வேலை பார்த்து விட்டியா. சரி வாங்க வெளியே போவோம். स्पेशल फेयर स्पेशल एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 1 வந்துள்ளது. या प्लेटफॉर्म क्रमांक 1 पर आ चुकी है. For the kind attention of passengers, train number 06049 தாம்பரம் ஒரு வழி பண்ணிட்டு இந்த தாம்பரம் மங்களூர் வண்டி. பட் என்ன பரவாயில்லன்னு சொல்ல முடியல. 3.5 மணி நேரம் வண்டியிலே தாம்பரத்தில் ஊர்லேருந்து உடுமலை வரைக்கும் போகணுங்க. இதுதான் ஆக்சுவலாக டிக்கெட் வெளியே கிடைக்காம இதில் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்துட்டு போய்க்கலாம். ஏன்னா திருப்பூர்லேருந்து நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பஸ் இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து தான் 24 ஹவர்ஸ் பஸ் இருக்குன்றனால இப்படி வந்தோம். ஆக்சுவலாக எங்கள் பிளான் படி நாங்கள் 1:30க்கெல்லாம் வீட்டில் இருக்கணும். இப்போது மணிக்கு தான் கோயம்புத்தூரே இறங்கியிருக்கிறோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்த வண்டி சொன்ன மாதிரி அந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்னென்னா சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்பெஷல்னால் டிலேவுமே ஸ்பெஷலாக தான் இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3.5 மணி நேரம் டிலே பிளான் பண்ணி நான் சொன்ன மாதிரி 1:30 மணிக்கு நாங்கள் உடுமலைப்பேட்டையில் இருக்க வேண்டியவங்க 1:30 மணிக்கு தான் கோயம்புத்தூர்லேயே இறங்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் உடுமலை போய் சேரும்போது 4:30 ஆகிடுச்சு. காலைல விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அடுத்து ஒரு வீடியோலாம் வரும் பாருங்கள் அதெல்லாம். ஸோ அதனால அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடுமலை போனோம். ஒரே ஒரு காந்தலூர்ன்ற ஒரு இடம் போய் சுற்றி பார்த்தோம் ஃபேமிலியாக. ஒரு ஜீப் ரைடு ஒன்று வீடியோவாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் வரும். இன்னொன்று ஒரு ஷார்ட்ஸாக ஒரு சின்ன பிளேஸ் தான் அது, அதனால் அதை ஷார்ட்ஸாக போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஜீப் வீடியோ சூப்பராக இருந்தது. எனக்கு கேப்சர்ஸ்லாம் பார்த்தோன்னே நான் அதை ஃபுல்லாக பண்ணணும்னு நான் நினச்சி அதை கரெக்டாக பண்ணேன்.
ஓகே, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மாஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.